ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனது பெயர் அஜித் பிரகாஷ். அரசு உயர்நிலைப்பள்ளி கூவக்காட்டில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இன்று 5ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் 4வது பாடம் இங்கு கற்பிக்க வந்துள்ளேன். ஏற்கனவே 3 பாடங்கள் முடிச்சிட்டாங்க. ஆசிரியர் நல்லா உங்களுக்கு வகுப்பு சொல்லி கொடுத்திருப்பாரு. போன பாடத்துல என்ன படிச்சீங்க? நமது குடும்பம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த இதுல என்னெல்லாம் படிச்சீங்க? ஒரு தனிநபர், குடும்பம், சமுதாயம், சமூகம் என்ற ஒரு அமைப்பை பற்றி படித்தீங்க இல்லையா? வேற என்ன படிச்சீங்க? ஒரு குடும்பத்தில் உறுப்பினர் ஆவது எப்படி, குடும்பத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்பவை எவை, குடும்பத்தினுடைய வகைகள், இதெல்லாம் நீங்க போன பாடத்துல படிச்சீங்க இல்லையா? சிறிய குடும்பம், பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம் என்பதை படிச்சீங்க. குடும்ப உறுப்பினர்களை ஒன்றாக நிலைநிறுத்துகின்ற காரணிகள் எவை என்று படிச்சீங்க. இப்படி குடும்பத்தை பற்றி நாம போன வகுப்புல படிச்சோம். அப்போ நீங்க என்ன செய்தீங்க? குடும்பத்தை பற்றிய வினா விடைகள் எல்லாம் உங்களுடைய நோட்ல எழுதி உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம 4வது பாடத்துக்கு போறோம். பாடத்தோட பெயர் என்னது? கவனமுடன் செலவு செய்வோம். என்னது? கவனமுடன் செலவு செய்வோம் என்கிற ஒரு பாடத்தை படிக்க போறோம். இப்ப குடும்பம், இது ஒரு குடும்பத்தோடு தொடர்பு கொண்டுள்ள ஒரு பாடம் தான். நமக்கு குடும்பத்துல ஏற்கனவே போன பாடத்துல குடும்பத்தை பற்றி படித்தோம். இப்ப குடும்பத்தோடு தொடர்புடைய வேறொரு பாடம் படிக்க போறோம். நீங்க புத்தகத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய புத்தகத்தினுடைய முதல் பகுதியில ஒரு படம் கொடுக்கப்பட்டுள்ளது. புத்தகத்தை எடுத்துட்டீங்களா? படம் இருக்கா? என்ன படம்? ஒரு படம் இருக்கு இல்லையா? அந்த படத்துல எல்லாம் தெரியுது பாருங்க. என்ன செய்யறாங்க? டிராக்டர் ஓட்டுறாரு இல்லையா? யாரு? அந்த குடும்பத்துல அப்பா. அப்பா என்னது? டிராக்டர் ஓட்டுறாரு. அடுத்தது என்ன பாருங்க? அம்மா. அம்மா என்ன பண்றாங்க? வியாபாரம் பண்றாங்க இல்லையா? ஒரு கடை வைத்திருக்காங்க. வேறையோ? அங்க ஒரு குழந்தை என்ன செய்துட்டு இருக்கு? விளையாடி கொண்டிருக்கிறது. அப்பா விவசாயத்திற்கு வேண்டி டிராக்டர் வச்சு விடுறாரு. அம்மா வியாபாரம் பார்க்கறாங்க. குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரு வேலையை செய்யிட்டு இருக்காங்க தானே? அப்படிதானே? அப்பா எதுக்காக இந்த டிராக்டர் வச்சு விடுறாரு? விவசாயம் செய்ய. விவசாயம் செய்யணும் என்ன செய்யணும்? மண்ணை பதப்படுத்தணும் இல்லையா? மண்ணை தோண்டி அதை இலக்கி பதப்படுத்தி அதுக்கு பிறகுதான் என்னது? தானியங்கள் போட்டு விவசாயம் பண்ணுவாங்க. எதுக்காக விவசாயம் பண்றாரு? விவசாயம் பண்றாரு விவசாயம் பண்ணி அது நல்ல விளைச்சல் கிடைச்சாச்சுன்னா அவங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும். மீதமுள்ளத்தை விற்று என்ன செய்வாங்க? அதிலிருந்து ஒரு லாபம் அவங்களுக்கு கிடைக்கும். அம்மா எதற்கு கடையில் வியாபாரம் பண்றாங்க? வியாபாரம் பொருட்களை விற்று அதிலிருந்து லாபம் கிடைக்கும். அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்யறாங்க இல்லையா? அப்ப நீங்க முதல்ல செய்ய வேண்டியது புத்தகத்தில் உள்ள படத்தில் உள்ள குடும்பத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன வேலை செய்கிறார்கள் என்பதை நீங்க என்ன செய்யணும்? குறிப்பேட்டுல அட்டவணைப்படுத்தணும். அப்பா என்ன வேலை செய்யறாரு, அம்மா என்ன வேலை செய்யறாங்க, குழந்தை என்ன வேலை செய்யறது என்பதை நீங்க என்ன செய்யணும்? அட்டவணைப்படுத்தணும். படுத்துவீங்களா? சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க எதற்காக இந்த வேலைகள் செய்யறாங்க?
குழந்தை என்னது? சின்ன குழந்தை, அது விளையாடிட்டு இருக்கு. அப்பா எதற்காக இந்த வேலை செய்யறாரு, அம்மா எதற்காக இந்த வேலை செய்கிறார்கள் என்பதை பார்ப்போமா? எதுக்காக செய்யறாங்க? ஒரு வருமானம் தானே, தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு வருமானம் வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்கிறாங்க. அப்ப வருமானம் கிடைக்கக்கூடிய வழிகள் பாருங்க எப்படியெல்லாம். கடையில வியாபாரம் செய்தாலும் வருமானம் வரும், விவசாயம் செய்தாலும் வருமானம் வரும். உங்க வீட்லயும் வருமானம் வருவது உண்டு இல்லையா? எப்படியெல்லாம் வருமானம் வரும்? சொல்லுங்க. உங்க அப்பா வேலைக்கு போவாரு, அம்மா வேலைக்கு போகும். சரி, என்னென்ன வேலைக்கு போவாங்க? ரப்பர் டேப்பிங் போவாங்களாம். சரி, வேற? அம்மா தையல் தைப்பாங்க. வேற? உங்க வீட்டுல அண்ணன் ஆட்டோ ஓட்டுவார் இல்லையா? வேற? அப்பா என்ன வேலைக்கு போறாரு? மேஸ்திரி வேலைக்கா? அப்படி வேலைகள் பலது இருக்கு இல்லையா? ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான வேலைகள். டேப்பிங் தொழிலுக்கு போறவங்க இருக்காங்க, தையல் தைக்கிறவங்க இருக்காங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க, கெட்டிட வேலைக்கு போறவங்க இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விதமான பல்வேறு வித வேலைகள் இருக்கிறது இல்லையா? இப்ப நான் கூட ஒரு ஆசிரியர் தானே, இதுதான் என்னுடைய வேலை. நான் இந்த வேலைக்கு வர்றது எதுக்கு? வருமானம் கிடைப்பதற்காக. இந்த வருமானம் கிடைக்கக்கூடிய இந்த செயலை தான் என்னது? தொழில் என்று சொல்கிறோம். என்னன்னு சொல்றோம்? தொழில் என்று சொல்கிறோம். அப்ப பல்வேறு விதமான தொழில்கள் உண்டு. கட்டிட வேலையும் ஒரு தொழில் தான், ஆசிரியர் ஒரு வேலை தான், தையல் தொழில் ஒரு இது, அப்படி ஒவ்வொரு விதமா இருக்கு தானே. இப்ப நம்ம வீட்டுல யார் யார் என்னென்ன வேலைகளை செய்யறாங்க, அதாவது வருமானம் ஈட்டக்கூடிய வேலைகள் என்ன? எல்லா வேலையும் வருமானம் ஈட்டக்கூடிய வேலையா? எல்லா வேலையும் வருமானம் ஈட்டக்கூடிய வேலை கிடையாது. உங்க அம்மா உங்களுக்கு வீட்டுல நிறைய வேலை செய்வாங்க தானே. உங்க அம்மா என்ன செய்வாங்க? காலையில் எழும்பணும்னு டிஃபன் பண்ணி கொடுப்பாங்க, உங்க துணிகள் எல்லாம் நினைச்சு போடுவாங்க, உங்களுக்கு சாப்பாடு வச்சு தருவாங்க. இதெல்லாம் ஒரு வேலை தான். ஆனா அதுக்கு கூலி இருக்கா? இல்லை. அது வருமான வேலை அல்ல, அது அவங்களுடைய கடமையாக அவங்க செய்யறாங்க, அவங்களுடைய கடமை போன்று செய்யறாங்க. இப்ப எல்லா வேலையும் வருமானத்திற்கான வேலை கிடையாது. அதாவது நாம ஒரு வேலை செய்யும் போது அதற்கு என்னது? கூலியாகவோ சம்பளமாகவோ ஒரு பணம் அல்லது பொருள் கிடைக்கிறது என்றால் அதுதான் வருமானம் ஈட்டக்கூடிய வேலைகள். அதுதான் என்ன சொல்றோம்? தொழில் என்று சொல்றோம். அப்போ உங்க வீட்டுல யார் யார் வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்களை செய்கிறார்கள் என்பதை நீங்க என்ன செய்யணும்? அட்டவணைப்படுத்தணும். எப்படி அட்டவணைப்படுத்துவீங்க? அப்பா டாப்பிங் வேலைக்கு போறாரு, கூலி கிடைக்கும். அம்மா தையல் வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு கூலி கிடைக்கும். இப்ப சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா சிலருடைய அப்பா இந்த தென்னை மரத்துல எல்லாம் தேங்காய் எல்லாம் பறிச்சு ஏறுவாங்க. சில வீட்டுல காசு கொடுப்பாங்க, சில வீட்டுல தேங்காவே கொடுப்பாங்க. அதுவும் அவருடைய வருமானம் தான். அவர் என்ன செய்வார்? தேங்காவை கடையில கொடுத்து காசு வாங்குவாரா இருக்கும். அப்போ இந்த வருமானம் வரக்கூடிய வேலைகளை தான் தொழில் என்று நாம சொல்றோம். புரிஞ்சுதா? இந்த தொழில் நாம பல தொழில்களை பார்த்தோம் இல்லையா? எல்லா தொழிலும் ஒரே மாதிரி கிடையாது. சில தொழில்கள் எனது ஒரு இடத்துல இருந்து செய்யக்கூடிய தொழில்களாக இருக்கு. இப்ப தையல் வேலை ஒரு இடத்துல இருந்து அவங்க என்ன செய்தா போதும்? துணி தச்சா போதும். இப்போ இந்த விவசாயம் செய்யறவங்க ஒரு இடத்துல இருந்தா முடியுமா? முடியாது. காலையில் இறங்கி வயல்ல போய் என்ன செய்யணும்? களை பறிக்கணும், மருந்து போடணும், தண்ணி பாய்ச்சணும், இல்லைன்னா கதிரா இருக்கணும். இப்படி பல வேலைகள் உண்டு. அப்போ ஒவ்வொரு வேலையிலும் வேறுபாடுகள் உள்ளன. அதே மாதிரி வருமானத்திலேயும் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் என்னது? வருமானம் தருகின்ற ஒரு தொழிலாகும். இப்போ ஆசிரியர் வேலைன்னு பாத்தீங்கன்னா நாங்க காலையில வந்தா போதும், மண்ணில் இறங்க வேண்டாம், கற்பித்து கொடுக்கறாங்க, அவங்களுக்கு மாதம் சம்பளமாக கிடைக்கும். இதே மாதிரி நிறைய அலுவலகங்கள் உள்ள வேலைகள் உண்டு. அப்படித்தானே? அவங்களெல்லாம் ஆபீஸ் அலுவலகத்தில் இருந்து வேலை செய்யறவங்க. அவங்களுடைய வேலைகள் என்னது? அறிவுபூர்வமான வேலையாக இருக்கும்.
அதுவும் ஒரு தொழில் தான். அதுக்கும் என்னது வருமானம் கிடைக்கும். அப்போ தொழில் பல்வேறு விதமாக உண்டு. மண்ணில் இறங்கி வேலை செய்யறதும் உண்டு, ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யறதும் உண்டு, அலுவலகத்தில் இருந்து வேலை செய்யறதும் உண்டு. அப்படி பல்வேறு விதமான வேலைகள் உண்டு. இப்ப புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 குடும்பங்களுடைய ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. குடும்பம் 1, குடும்பம் 2. அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வேலைகளை குறித்து அங்க சொல்லி இருக்கு. பாப்போமா? குடும்பம் 1. சதீஷ் ஒரு விவசாயி, மனைவி, 2 பிள்ளைகள். சதீஷின் அம்மா என 5 குடும்ப உறுப்பினர்கள். சொந்தமாக ஒரு வீடும் 5 சென்ட் நிலமும் உள்ளது. சதீஷின் மனைவி சுமதி பக்கத்து பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு சமைக்கும் வேலை செய்கிறார். சதீஷின் அம்மா நோய்வாய்ப்பட்டவர். அவரையும் குடும்பத்தினர் கவனித்து வருகிறார்கள். இது முதல் குடும்பம். இரண்டாவது குடும்பத்தை பாருங்க. மனைவியும் 3 பிள்ளைகளும் அடங்கியதே சாஜியினுடைய குடும்பம். தையல் கடை நடத்துகிறார். சாஜியினுடைய மூத்த மகன் செய்தித்தாள் விநியோகம் செய்கிறான். 2, 3 பிள்ளைகள் படிக்கிறார்கள். சாஜியினுடைய மனைவி சீனா வீட்டு வேலைகளை செய்கிறார். வாடகை வீட்டில் வசித்து வருகிறார்கள். பாருங்க, 2 குடும்பம். முதல்ல ஒரு குடும்பத்துல சதீஷனுடைய குடும்பம், 2வது குடும்பம் ஷாஜியினுடைய குடும்பம். 2 குடும்பத்தினுடைய வித்தியாசங்களை நாம நன்றாக வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது. புரிஞ்சுதா? ஒரு இடத்துல என்னது, சதீஷ் விவசாயி, ஷாஜி என்ன செய்யறாரு, தையல் கடை வைத்திருக்கார். சதீஷோட மனைவி என்ன செய்யறாங்க, பள்ளிக்கூடத்துல மதிய உணவு சமைக்கிற வேலை செய்யறாங்க. ஆனா ஷாஜியோட மனைவி வீட்டிலேயே இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி வீட்டிலேயே இருக்காங்க. இங்க பாருங்க, ஷாஜியுடைய மகன் பேப்பர், செய்தித்தாள், பேப்பர் இருக்கு இல்லையா, காலையில வீட்டுல எல்லாம் பேப்பர் போடுவாங்க இல்லையா, அந்த செய்தித்தாள் விநியோகம் செய்கிறார். மற்ற 2 பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல படிக்குது. இங்க சதீஷோட குடும்பத்துல அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டவங்க அங்க இருக்காங்க. இப்ப 2 குடும்பத்தை பற்றி நாம வாசித்தோம். நம்முடைய வகுப்புல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க. உங்க ஒவ்வொருவருடைய குடும்பத்திலேயும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போற குடும்பம் இருக்கும், அப்பா மட்டும் வேலைக்கு போற குடும்பம் இருக்கும், அப்பாவும் அண்ணனும் வேலைக்கு போற குடும்பம் இருக்கலாம். சில வீட்டுல தாத்தாவோ பாட்டியோ கூட வேலைக்கு போவாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் வேலை செய்பவர்களுடைய எண்ணிக்கையில் வித்தியாசம் இருக்கும். அவர்களுடைய வருமானத்திலும் என்னது வேறுபாடுகள் காணப்படும். எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. எங்களுடைய வீட்டில் எடுத்தீங்கன்னா எங்க அம்மா ஒரு வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, ஓய்வு பெற்று விட்டாங்க. அவங்களுக்கு ஓய்வூதியம், பென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓய்வூதியம் கிடைக்கும். நான் ஒரு ஆசிரியர், எனது மனைவி ஒரு ஆசிரியை, என்னுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க. அப்ப எங்க வீட்டுல எத்தனை வருமானம் இருக்கு? 3 வருமானம் இருக்கின்றன இல்லையா. 3 பேர் வருமானத்தில் செயல்படுறாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லையும் அவங்களுடைய எண்ணிக்கையில் உள்ள சிலர் வேலைக்கு போறாங்க, சிலர் வேலைக்கு போவதில்லை. அப்ப வருமானத்தினுடைய வழிகள் பல உண்டு. அந்த வருமானத்திலையும் என்னது, நிறைய வேறுபாடுகள் உள்ளன. இங்க பாருங்க, சதீஷ் ஷாஜி இருவரின் குடும்பங்களின் வருமானம் ஈட்டும் வழிகள் எவை அப்படின்னு புத்தகத்தில் ஒரு கேள்வி கொடுத்திருக்கு. சதீஷ் ஷாஜி இருவரின் குடும்பங்களின் வருமானம் ஈட்டும் வழிகள் எவை, அட்டவணையை நிரப்புங்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம குடும்பம் 1, குடும்பம் 2 அப்படின்னு எழுதி என்ன செய்யணும், ஒரு அட்டவணை போட்டு குடும்பம் ஒன்றில் என்னென்ன வேலை செய்யறாங்க, இல்ல என்னென்ன தொழில் செய்யறாங்க, குடும்பம் 2 என்னென்ன தொழில்கள் செய்கிறார்கள் அப்படிங்கறத நாம என்ன செய்யணும், அட்டவணை போட வேணும். அட்டவணை போடுவீங்களா? இந்த அட்டவணை போடும்போது உங்களுக்கு ஒரு விதம் புரிஞ்சிருக்கும். அப்போ உங்க வீட்டிலையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் யார் வேலைக்கு போறாங்க, அவங்களுடைய வருமானம் என்ன என்பதை நமக்கு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள்
உண்டு. இப்போ வருமானம் வரக்கூடிய வழிகள் என்னல்ல என்பதை நாம் நினைச்சலாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி வேலைக்கு போறது மட்டும்தான் வருமானம் ஈட்டக்கூடிய வழியா, வேறு வழிகள் உண்டா என்பதை பார்ப்போமா? இந்த குடும்பங்களுக்கு வருவாய் கிடைக்கக்கூடியது பல வழிகளாகும். இப்ப நம்ம பார்த்தோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இது இல்லாம வேறு நிறைய வழிகள் இருக்கு. இப்ப நான் சொன்னேன், எங்களுடைய வீட்டுல என்னது, எங்க அம்மா வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தினுடைய பெயர் என்னது, ஓய்வூதியம் அல்லது பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டிலையும் தாத்தா பாட்டிகள் எல்லாம் ஏதாவது அரசு வேலையில் இருந்தாலோ இல்ல ஏதாவது கம்பெனி வேலையில இருந்தாலோ அவங்களுடைய 60 வயசு இல்ல 56 வயசு இல்லைன்னா சில இடத்துல 65 வயசெல்லாம் ஆகும்போது அவங்களுக்கு ஓய்வு கொடுப்பாங்க. அப்படி ஓய்வு கொடுக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்துக்கு பேர் தான் ஓய்வூதியம் அல்லது பென்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம். இனி அரசு வேலைகள்ல இருக்காங்க. அரசு வேலை என்னெல்லாம் வேலை இருக்கு, ஆசிரியர் வேலை இருக்கு, போலீஸ்காரங்க இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, பல அலுவலகங்கள் இருக்கு, வில்லேஜ் ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அரசு வேலையில் இருப்பவங்களுக்கு எல்லாம் எப்படி கிடைக்கும், மாதம் சம்பளமாக கிடைக்கும், ஊதியம், சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்களுக்கு வருமானம் வருது. பாருங்க, இந்த நீங்க உங்களுக்கு தெரியும் எல்ஐசி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்ஐசி. அது என்னது, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லையா? அதுவும் அரசு கீழே தான் வருது. அங்க வேலை செய்யறவங்களுக்கு சம்பளமாக வருமானம் கிடைக்கும். அதுல ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நுகர்வோர். அப்படி இந்த ஆளுகளை இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில சேர்த்து விடக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் சொல்றது கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளை சேர்த்தாச்சுன்னா இத்தனை ரூபாய் கிடைக்கும், 5 பேரை சேர்த்தாச்சுன்னா இத்தனை ரூபாய் கிடைக்கும். அப்படி அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு வருமானம் தான், அதுக்கு பேர் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி பாத்தீங்கன்னா இப்ப இந்த கடைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? நீங்க இப்ப டவுனுக்கு எல்லாம் போவீங்களா? எல்லாரும் போவீங்க தானே? கடைகள் இருக்கு இல்லையா? நிறைய கடைகள் இருக்கு இல்லையா? எல்லா கடைகளும் எல்லாருக்கும் சொந்தமானதா? இல்ல இல்லையா? வேற யாருக்கோ சொந்தமான ஒரு கடையை இவங்க நினைச்சுவாங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க இல்லையா? என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? வாடகை கொடுப்பாங்க, ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாடகை கொடுப்பாங்க. அப்ப அது ஒரு கடை, அதாவது ஒரு வியாபாரம் செய்வதற்கு ஒரு 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 முறை கடை அல்லது 2 இல்லைன்னா ஒரு பெரிய கட்டிடங்கள் எல்லாம் எடுப்பாங்க. அதற்கு அவங்க என்ன கொடுக்கறாங்க? வாடகை கொடுக்கறாங்க. அப்போ இந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளருக்கு, ஓனருக்கு என்ன கிடைக்குது? வருமானம் வருகிறது. அதுக்கு பேர் என்னது? வாடகை. கடைகளுக்கு மட்டுமல்ல, சில இடத்துல பாத்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள், பேங்க், போலீஸ் ஸ்டேஷன், வில்லேஜ் ஆபீஸ், இப்படி அரசு அலுவலகங்கள் கூட எனது தனியார் கட்டிடங்களில் செயல்படுகிறது. அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? அரசாங்கம் அதற்கு ஒரு வாடகை கொடுக்கும். அப்ப அந்த கட்டிட உரிமையாளருடைய வருமானம் என்பது என்னது? வாடகை. நீ கடை மட்டுமா? இப்ப நீங்க எல்லாரும் வீட்டுல இருந்து வரீங்க தானே? எல்லாருக்கும் வீடும் சொந்த வீடா? இல்ல இல்லையா? வாடகைக்கு வீடு இருக்கு இல்லையா? அப்போ எல்லாரும் சொந்த வீடு கிடையாது. அப்போ சிலர் என்ன செய்வாங்க? சில கம்பெனி குவார்டர்ஸ்ல எல்லாம் சிலர் தாமசிப்பாங்க, சிலருக்கு சொந்த வீடு இருக்கும். மற்றொருவருடைய வீட்டில் நாம தங்கி இருக்கும் போது நாம் அதற்கு என்ன செய்வோம்? மாதம் தோறும் ஒரு அமௌண்ட் அல்ல பணம் நம்ம கொடுப்போம் இல்லையா? அதுக்கு பேர் என்னது? வாடகை, ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சொந்த வீடு இல்லை இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு வாடகை கொடுக்கும். அப்போ ஒருவர் ஒரு அவருக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு, அல்லாம ஒரு 4 வீடு இருக்கு. அந்த 4 வீடையும் அவர் என்ன செய்தாரு? வாடகைக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்டில இருந்தும் மாதம் 4000, 3000, 5000 வருமானம் வருது. அப்ப அவருடைய வருமானம் எது? வாடகை இனத்திலிருந்து அவருக்கு வருமானம் கிடைக்கிறது. சிலர் என்ன செய்வாங்க? 60 வயசு வரை வேலை செய்வாங்க. வேலையெல்லாம் செய்து அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அவங்களுக்கு இனி வேலை செய்ய முடியல. அப்ப வீட்டுல அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? இந்த பணத்தை எல்லாம் எங்க கொண்டு வைப்பாங்க?
வங்கியில போடுவாங்க. வங்கி பேங்க் அப்படின்னு தெரியும் இல்லையா, வங்கியில கொடுப்பாங்க. அப்போ அந்த வங்கியில கொண்டு போடும்போது வங்கி சும்மா பணத்தை கொண்டு வங்கியில போடுவாங்களா? வங்கி அவர்களுக்கு அந்த பணத்திற்கு ஏற்ப என்ன கொடுக்கும்? வட்டி கொடுக்கும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வட்டி கொடுக்கும். அப்போ அவங்களுடைய வருமானம் எது? வட்டி, வங்கியிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டி. இப்ப ஒரு 5 லட்சம் ரூபாவை கொண்டு பேங்க்ல போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மாசம் ஒரு 5000 இல்ல 10000 ரூபாய் வட்டியா கிடைக்கும். அதை எடுத்து அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய குடும்ப செலவுகளை எல்லாம் செய்வாங்க. அப்ப அவங்களுடைய வருமானம் எது? வங்கியிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டி. இப்போ தினமும் வேலைக்கு போறவங்க உண்டு. இன்று கட்டிட வேலைக்கு போவாங்க, நாளைக்கு வேற வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு என்ன வேலைக்கு வருமானம்? அவங்களுக்கு கூலியாக தினமும் சாயங்காலம் வருமானம் கிடைக்கும் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட வருமானங்களுடைய பல வழிகளை நம்ம பார்த்துட்டோம். அதாவது தினமும் வேலைக்கு போறவங்க அவங்களுக்கு தினக்கூலியாக வருமானம் கிடைக்கிறது. கட்டிட வேலைக்கு போறவங்க இருக்காங்க, மரம் வெட்ட போறவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் என்னது? தினக்கூலியாக என்னது? அவங்களுக்கு கூலி கிடைக்கிறது. அதுவும் ஒரு வருமானம். இப்ப கடையில எல்லாம் வேலைக்கு நிற்கிறாங்க, பெட்ரோல் பம்பில் வேலைக்கு நிற்கிறாங்க, பிரைவேட் கம்பெனியில வேலைக்கு நிற்கிறாங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க. அவங்களுடைய வருமானம் எது? சம்பளம், ஊதியம், ஆங்கிலத்தில் சேலரின்னு சொல்லுவாங்க. இனி பாருங்க, எல்ஐசி ஏஜெண்டா இருக்கவருக்கு என்னது? கமிஷனாக வருமானம் வருகிறது. ஓய்வு பெற்றவங்களுக்கு என்னது? ஓய்வூதியம், பென்ஷனாக வருமானம் வருகிறது. கடைகளை வாடகைக்கு கொடுக்கிறவங்க அல்லது வீடுகளை வாடகை கொடுப்பவங்களுக்கு என்ன வருது? வாடகை என்ற முறையில் அவங்களுக்கு என்னது? வருமானம் வருகிறது. இப்படி மட்டும்தான் வருமானம் வருதா? இல்ல. விவசாயம் பண்றாங்க இல்லையா, விவசாயம் பண்றாங்க, அவங்களுடைய வருமானம் எப்படி வருது? ஒருவர் தன்னுடைய இடத்தில் என்ன செய்யறாங்க? அந்த மண்ணை எல்லாம் பதப்படுத்தி அதற்கு உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி விதைகள் எல்லாம் போட்டு களை பறித்து விவசாயம் செய்து அந்த பயிர் தானியங்கள் நல்லா வளர்ந்த பிறகு அதை அறுத்து எடுத்து என்ன செய்வாரு? தன்னுடைய வீட்டிற்கு அல்லது தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையானதை விற்றை எடுத்து விட்டு மீதி என்ன செய்வாங்க? விற்பனை செய்வாங்க இல்லையா? அப்படி விற்பனை செய்யும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம், அதுதான் அவருடைய வருமானம். என்னது? லாபம். இப்போ ஒரு கடைக்காரர் இருக்கார், பழம், முட்டாயி, பேனா, பென்சில் எல்லாம் வச்சிருக்கிறான்னு நினைக்கிறீங்க. அவங்களுடைய வருமானம் எது? அதுல கிடைக்கக்கூடிய லாபம் தான் அவங்களுடைய வருமானம். அப்ப வருமானத்தினுடைய பல வழிகளை நாம பார்த்துட்டோம் இல்லையா? என்னெல்லாம் பார்த்தோம்? விவசாயம் செய்யும் போது அதிலிருந்து லாபம் கிடைச்சால் அது வருமானம். தினம் வேலைக்கு போய் கூலி கிடைத்தால் அது வருமானம். மாதம் சம்பளமாக கிடைத்தால் அது வருமானம். வாடகையாக கிடைத்தால் அது வருமானம். எல்ஐசி நுகர்வோருக்கு கமிஷனாக கிடைத்தால் அது வருமானம். வங்கியில் பணத்தை டெபாசிட் பண்ணி அதிலிருந்து வட்டி கிடைக்கும். எப்படியெல்லாம் வருமானம் வருதுன்னு பாத்தீங்க இல்லையா? வருமானத்துக்கு பல வழிகள் உண்டு. அப்ப நம்முடைய வீட்டிலையும் எல்லாருக்கும் வருமானம் வருது இல்லையா? அப்ப நம்முடைய வீட்டுல நம்ம நேரமே பார்த்தோம் யார் யார் என்னென்ன வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு எப்படி வருமானம் வருகிறது என்பதை நாம பார்த்தோம். இனி நம்முடைய வீட்டில் இப்படிப்பட்ட வருமானங்கள் வருகின்றனவா என்பதை நாம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். நம்ம வீட்டுல யாராவது எல்ஐசி நுகர்வோரா இருக்காரா? இல்ல நம்முடைய அப்பா அம்மாவுக்கு ஏதாவது கட்டிடங்கள் வாடகை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல நமக்கு ஏதாவது நிலங்கள் இருக்கிறது, அதுல நாம விவசாயம் செய்து நமக்கு வருமானம் வருகிறதா? அப்படி என்பதை நாம என்ன செய்யணும்? ஒரு அட்டவணை போட வேண்டும். இப்ப சில பாத்தீங்கன்னா நம்முடைய பகுதிகளில் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரப்பர் இருக்கு. அவங்களுக்கு ஒரு 10, 20 அல்ல 50 மரங்கள் ரப்பர் மரம் இருக்கு. அதை ரப்பர் டேப்பிங் பண்ணி அதுல கொஞ்சம் ரப்பர் பாலை எடுத்து அவங்க என்ன ரப்பரை கொண்டு விட்டாச்சு, அதுல லாபம் கிடைத்தால் அது அவங்களுக்கு ஒரு வருமானம். சில வீட்டுல வந்து பசுக்கு இருக்கு இல்லையா? பசு இருக்கு, பசுக்கு பால் கறப்பாங்க.
பால் கறக்கும் போது அதுக்கு செலவு இருக்கு, நிறைய செலவு இருக்கு இல்லையா? அதற்கு புண்ணாக்கு வாங்கி கொடுக்கணும், அதற்கு உணவுகள் எல்லாம் கொடுக்கணும். கொடுத்து நம்முடைய அந்த செலவுகள் போக அந்த பாலை விற்கும் போது நமக்கு லாபம் கிடைத்தால் அதுவும் நமக்கு ஒரு வருமானம். சிலர் கோழி வளர்த்துவாங்க, முட்டையெல்லாம் கிடைக்கும் தானே. ஒரு கோழி 2 கோழிலாம் முட்டையெல்லாம் நம்ம வீட்டுல நாமளே சாப்பிட்டுருவோம். ஒரு 50 கோழி இருக்கு, முட்டை நிறைய கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த முட்டை என்ன பண்ணுவோம்? கடையில கொண்டு கொடுப்போம். கொடுத்து என்ன செய்வோம்? விற்பனை செய்வோம். அப்ப அங்க என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு பணம் கிடைக்கும். அதுதான் நம்முடைய வருமானம். அப்ப வருமானத்தினுடைய பல வழிகளை நாம இங்க பார்த்தோம். அப்போ நம்ம முதல்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொன்னோம்? நம்ம போன பாடத்துல குடும்பத்தை பற்றி படித்தோம், குடும்பத்தில் உள்ள பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இப்போ நாம இந்த பாடத்தில் குடும்பத்தோடு தொடர்பு கொண்ட வேறொரு பகுதியை நாம படிக்க போறோம் சொன்னோம் தானே. இது குடும்பத்தோட தொடர்பு கொண்ட தானே. நம்ம குடும்பத்துல யார் யார் என்னென்ன தொழில்கள் செய்கிறார்கள்? தொழில் என்றால் என்ன? எனது வருமானம் கிடைக்கின்ற செயல்பாடுகளை தான் தொழில் என்று சொல்கிறோம். எல்லா வேலைகளும் வருமானம் ஈட்டக்கூடிய வழியா? இல்லை. அப்போ வருமானம் ஈட்டக்கூடிய வழிகள் எவை? என்னென்ன வேலைகளிலிருந்து வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம பல்வேறு வேலைகளை பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். கூலி வேலை, சம்பளம் கிடைக்கக்கூடிய மாத வேலை, எல்ஐசி நுகர்வோர் வேலை, கமிஷன் கிடைக்குது, வாடகையிலிருந்து வருமானம் வருகிறது, வட்டியிலிருந்து வருமானம் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். இப்ப உங்களுக்கு ஒரு 2-3 அட்டவணை நிறைவு பண்ண சொல்லி இருக்கு. அந்த படத்தை பார்த்து அந்த படத்தில் உள்ள குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்னென்ன செய்யறாங்க, உங்களுடைய குடும்பத்தில் உறுப்பினர்கள் என்னென்ன வேலை செய்கிறார்கள், உங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானம் ஈட்டக்கூடிய வேறு வழிகள் இருக்கின்றனவா என்பதை நீங்க என்ன செய்யணும்? குறிப்பேட்டில் எழுதி நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்கணும். செய்வீங்களா? சரி, இதெல்லாம் செய்யறதோட நீங்க என்ன செய்யணும்? புத்தகத்தை 3-4 முறை நன்றாக வாசிக்க வேண்டும். என்ன செய்யணும்? நன்றாக வாசிக்க வேண்டும். இவ்வளவு செயல்பாடும் செய்யுங்க. நமக்கு அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகே, பாய்.